ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்னைக்கு நூடுல்ஸ் சூப் தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இது காய்ச்சல் இருக்கிறவங்க நிறைய நாளாக சாப்பிடாம இருந்து வாயெல்லாம் கைட்டாக இருக்கும், அவங்களுக்கு சாப்பாடே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நூடுல்ஸ் சூப்பை ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு காய்ச்சலுமே மறந்து போயிடும். இது நீங்கள் ஈஸியான ஒரு மெத்தட் தான். 5 நிமிஷத்துலேயே நாங்கள் செய்துட்டு போயிடலாம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல் எங்களோட சேனல் ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் ட்ராவலிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாருங்க, நாங்கள் இந்த நூடுல்ஸ் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். ஓகே பாருங்க, தேவையான பொருட்கள் நான் கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட்டை நான் இப்படி சைஸில் வெட்டிக்கிறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதோட உப்பும் மிளகும் சேர்த்து இடித்து வச்சுக்கிறேன். அதோட சூப் கட்டி முக்கியம், அது கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். அதால் சூப் கட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். அதோட நான் சிக்கன் பீஸ் எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். அதோட பாருங்கள், நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இதில் 2 விதமான நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் செய்ய தொடங்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதோட இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே வர இந்த மசாலா தூளுமே எடுத்துக்கிறேன். இதுவுமே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் விரும்பினா போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பாருங்கள், எல்லா பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. இனி செய்ய தொடங்கிடலாம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஒரு தாச்சியில் நாங்கள் தண்ணியை தேவையான அளவு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். அது கொதித்து கொண்டு இருக்கும்போதே நாங்கள் இந்த கேரட்டை போட்டுடலாம். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் போட்டுட போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு, அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நாங்கள் இதோட சேர்த்துடுவோம். பாருங்கள், இதோடைய இந்த சிக்கனையும் நாங்கள் அவிய விட்டுருவோம். சிக்கனையும் போட்டுருவோம். அப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இது நல்லா அவிஞ்சு வரட்டும். நாங்கள் அவிஞ்சு வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க, அவிஞ்சிட்டோன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, எல்லாமே நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்குது. அப்படியே கையால் மசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பாருங்க, அப்படியே உருளைக்கிழங்கு அப்படியே வெட்டுப்படுது. சரி, ஓகே, இது அவிஞ்சிட்டுது இந்த பதம். நாங்கள் இந்த டைமில் நாங்கள் நூடுல்ஸை போட வேணும். பாருங்கள், எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை இதோட சேர்த்துடுவோம். சேர்த்து அதையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நூடுல்ஸுமே கொஞ்சம் நேரம் அவிய விட வேணும். பாருங்க, நூடுல்ஸுமே ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த மிளகு தூளுப்பை இதோட சேர்த்துருவோம். அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, சூப் கட்டி சேர்த்துக்கலாம். இப்படியே உடைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு மசாலா தூள் அதுலேயுமே கொஞ்சம் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, நூடுல்ஸ் சூப் ரெடியாகி கொண்டிருக்குது. நாங்கள் விரும்பினா நாங்கள் சீஸ் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் கொஞ்சமாக சீஸுமே சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் காணும். பாருங்க, ரெடியாகிட்டுது. பாருங்க, சூப்பர் டேஸ்டியான நூடுல்ஸ் சூப் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டுது. சுட சுட இருக்குது. வாசமுமே சூப்பராக இருக்குது. ஸோ குடிச்சு பார்த்துடலாம். அப்படியே நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம்.
வாவ்! செம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உப்பு, அதே மாதிரி காரம், அந்த சுக்கடின டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. கேரட் எல்லாமே வந்து போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது வந்து போட்டுக்கலாம். முட்டையுமே வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சல் டைம், தடிமல் டைம் எல்லாம் வந்து எங்களுக்கு சாப்பிடவே வந்து மனம் வராது. அந்த டைமில் வந்து நாங்கள் இப்படி செய்து குடிச்சிட்டோம்னு சொன்னால் காய்ச்சல், தடிமல் எல்லாமே வந்து பறந்து போயிடும். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஏவியன்ஸ் என்ன பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் ட்ராவலிங் வீடியோஸோட வந்து மீட் பண்ணலாம். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன ரெசிபி வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.